ப்ரோக்ராமுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் போகும். உங்களுக்கு என்ன போகுது? 30 வயசு ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகல. ஓகே ஓகே. கை போதா அது போதா அத சொல்லுங்க. ரெண்டுமே போகுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாத்ரூம்ல வந்து கால் வைக்க முடியாதப்ப. இல்ல அப்படி இல்ல. ஓ, அந்த அளவுக்கு இல்லங்கறதுனால தான் குறையா வந்து சொல்ல வந்திருக்கீங்களா? இல்ல, சின்ன டவுட். சரி, தாராளமா கேளுங்க. டாக்டர் பேசலாமா? தாராளமா பேசலாம். டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, பதில் கொடுக்கவும் தயாரா இருக்காரு. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வீக்லி வந்து 4 டைம் 3 டைம் போகும். சரி. அது ஒரு 22 அந்த ஏஜ்ல இருந்தே அப்படி ஆயிடுச்சு. சரி. பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் நிறைய, டேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கிறேன். சரி. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஜூஸ். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல. இல்ல. நல்ல பிள்ளையா இருக்கீங்க. ஆனா ஏன் இன்னும் திருமணம் ஆகல? யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல, அது அந்த டைம்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டா செட் ஆகல. சின்ன ப்ராப்ளம். சரி சரி சரி. அதாவது உங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இதுன்னு வெளியேறுது. ஆமா. அது கிடைக்க வேண்டிய சமயம் டைம்ல கிடைச்சா ஓகே, ஒண்ணும் கிடைக்கல. சரி, இப்ப என்ன கவலைன்னா வந்து உங்களுக்கு அடிக்கடி கை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒர்க் ஆகல. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா வெளியேறது அவரா வெளியே, அது தன்னால வெளியேறதா இவரா வெளியேத்துறாரா? இல்ல, இவராதான் வெளியேத்துறாரு. ஆமா. இத கொஞ்சம் மாத்திங்க பிரதர். ஓகே சார். ஆமா, மாத்திங்க. கொஞ்சம் கவனத்தை, ஏன்னா 30 வயசாச்சு, இன்னும் சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிடுவீங்க. ஓகே. அதனால இத போனதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நடந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் போயிட்டு போகுது. இனிமே உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானது என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய தவறுகளை பண்ணிட்டு மேரேஜில் என்ட்ரி ஆகும்போதே டவுட்டோட என்ட்ரி ஆகுறாங்க. அதே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது, என்ன பயத்தோட போகும்போது. அதனால ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை முடிஞ்ச வரை திட உணவுகள் நீங்க சொன்ன மாதிரி அதே ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச வரை அந்த கேப்பிடுங்க. 10 days once 15 days once ஃபாலோ பண்ணுங்க. சரியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற மனக்கவலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியா திருமணம் அமையும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்க வந்து நைட்டு உங்களை ரொம்ப குதூகலமா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா வருவாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரி, நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து மீட் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது அந்தரங்கம். நம்ம வந்து பாலியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். உணவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து இருக்கிற இளைஞர்கள் கிட்ட செக்ஸுக்குண்டான ஆர்வ கோளாறு, அதுக்கப்புறம் வந்து விந்து சீக்கிரமா வெளியேறுதல், இதெல்லாம் வந்து இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டாக்டர் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ டாக்டர், இதை தவிர்த்து வந்து வேற என்னெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சோழன். சோழர். சோழன். ஓகே, ரொம்ப அழகான பேருங்க இது. என்னோட ஊர் வந்து காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம். ஓகே. எத்தனை பேருக்குலாம் வந்து சொல்லுங்க. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் என்னோட 22 வயசுல வந்து நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ இப்போ உங்களுடைய வயது என்ன? 25. 22ல மேரேஜ் பண்ணீங்க. ஆமா மேடம். அப்புறம் 1 இயர்ல நாங்க வந்து சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சொல்லிட்டு நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து நமக்கு அந்த பீரியட்ல நான் வந்து ஃபுல்லா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி புதுசா லவ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸ். எதிர்ப்புறமா ஒரு 2 days முன்னாடி 2 பேருக்கு ஒரு தப்பு இது வந்துருச்சு. ஓகே.
பட் அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இப்ப இருந்த ஒரு இதுவுமே இல்ல, ரெடி ஆகல, எதுவுமே ஆகலையா? எதுவுமே ஆச்சு, ரொம்ப லேட். என்னங்க சொல்றீங்க? மழை பெஞ்சுதா, இடி இடிச்சுதா, இல்ல வந்து எதுவுமே நடக்கலையா? எல்லாமே நடந்தது, பட் ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, அது நல்ல விஷயம் தானேங்க, ஏன் அதுக்கு போய் கவலைப்படுறீங்க? அது நல்ல விஷயம் தான், அதனால ரொம்ப ஒரு பயமாயி போச்சு எனக்கு ஆரம்பத்துல. ஓ, மாட்டிப்பீங்கண்ணா? மாட்டிப்பீங்கன்ற பையன் இல்ல, ஆ, அதிகமான அந்த அந்த உணர்ச்சிகள் அதிகமா இல்ல. ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க வந்து திருப்தி படுத்தல அவங்கள அப்படிங்கிறீங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தது. மேபி நீங்க எனக்கு தெரிஞ்ச வரை பார்க்கணும்னா வந்து மேபி நீங்க வந்து யாருக்கும் தெரியாம தனிமையில மீட் பண்ணிருக்கீங்க. அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் ஆகுதே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். அதனால வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இல்ல அப்படியும் கிடையாது, அவங்களுக்கும் நமக்கே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து 3 மாசம் ஒரே இடத்துல இருந்தோம். இவனால தப்பு நடக்கல, 10 நேரத்துக்கு முதல்ல நடந்தது. ஓகே ஓகே சரி. ஒரு நாங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தோம். பட் ஒரு நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கு ஒரு டிஜெக்ட் பண்ணி நாங்க மட்டும் பேசணும். ஓகே ஓகே ஓகே. பேசும் போதே இப்படி நடந்து போச்சு. எதிர்பாராம வந்து மழை பெஞ்சிருச்சோ? எதிர்பாராம மழை பெஞ்சிருச்சு. சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் போது பண்ணிக்கலாம். நமக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் கிடையாது, எல்லாமே நான் தான். அப்ப மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால தான் இதெல்லாம் பண்ணீங்களா வந்து, இல்ல ஜஸ்ட் பழகி பாப்போம் அப்படிங்கறத பண்ணீங்களா? அப்படிப்பட்ட கெட்ட பையன் நான் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட நல்ல பையன் ஒத்துக்கிறேங்க. சரி சரி. நான் என்னோட வயசை பிரிஞ்சும் நான் இன்னைக்கு எந்த பேரும் போனது கிடையாது. சரி சரி சரிங்க சரிங்க, நான் நம்புறேங்க உங்களை. நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தாங்க. டாக்டர், இவருக்கான தீர்வு சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் இவர் 22 வயசுல மேரேஜ் பண்ணது அரியா பருவம். அவர் டேலண்ட் தெரியல, ஒண்ணும் தெரியல, அதோட கட் ஆயிடுச்சு. அப்படிதானே? ஒண்ணு. அப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நாங்க வந்து உடலுறவு கொண்டோம். சரி. பட் இப்ப அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வரல. அதாவது இவர் ஒரு கருத்து சொன்னாரு, லேட் ஆகுதுன்னா அது தாம்பத்திய சாட்டிஸ்பேக்ஷன் லேட் ஆகல, அதுக்கு தயாராகிறதே லேட் ஆகுது. இல்ல இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து உச்சகட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லேட் ஆகுது, உச்சகட்டத்தை அடையறதுக்கு. அப்படி சொல்லல அவரு. கேளுங்க. அப்படிதானேங்க? இல்ல உச்சகட்டம் இல்ல, அந்த ஃபீலே வரல. அந்த எழுச்சியே இல்ல, விரைப்புத்தன்மை இருந்தாலும் அவர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க தூங்கிடுது, கால் கையெல்லாம் நடுங்குது. ஒரு ஆர்வம் மட்டும் இருந்ததே தவிர்த்து வந்து அந்த ஃபீல் இல்ல அப்படிங்கறதுதான் இவருடைய கருத்து. இவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இன்னும் மேரேஜ் ஆகல அவங்களோட, அப்படிதானே? இல்ல இன்னும் மேரேஜ் ஆகல. மேரேஜ் ஆகாதவங்களோட இது மாதிரி தொடர்பு வச்சுக்கும் போது ஜெனரலா இது ஏற்படுறது இயற்கை. ஆமா, எப்போதுமே எல்லாருக்குமே இது வந்து இயற்கை. நீங்க மேரேஜ் பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். இதே நிலைமை நீடிக்காது. மேரேஜ் பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். ஓகே, வாய் வீரம் தான் இவருக்கு. அப்போ இல்ல சரியா வந்துடும். சரி டாக்டர், அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசும். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் வந்து பிரசன்னாங்க. என்ன பேருங்க? பிரசன்னா. ஓகே, பிரசன்னா. எப்ப பார்த்தாலும் பிரசா. நீங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. இப்போ ஓகேங்களா மேடம்? ஓகே, சொல்லுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பிரஸ் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு கேட்டேன். இல்ல மேம், பிரஸ் பண்ண நினைக்கிறதா மேம், பக்கத்துல போகும்போதே வந்து லேக் அவுட் ஆயிருது. சரி சரிங்க, எடுத்ததுமே வந்து ஆல் அவுட்டா? இல்ல மேம், அப்படி கிடையாதுங்க. இப்ப எனக்கு ஏஜ் 30 ஆயிடுச்சு. ஓகே, திருமணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. ஓகே, குழந்தைகள் இருக்கா? இல்ல மேம், அதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம், செட் ஒன்னும் ஆகல. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து எனக்கு 25 வயசுலயே வந்து ஒரு பொண்ணு கூட லைட்டா கசமுசா நடந்து போச்சு. இல்ல மேம், டிங்கோல்ஃபி தான். அப்படின்னா? டிங்கோல்ஃபி
அப்படின்னா புதுசா இருக்கு இதெல்லாம் எனக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன், கத்துக்கிறேன். அது டிங்கோல்ஃபிங்கிறது டிங்கோல்ஃபி, அது ஒரு மராட்டி மொழின்னு வச்சுக்கோங்களேன். மராட்டி மொழியா? நம்ம அப்படி இருந்துட்டு இப்போ வந்துட்டு அதாவது வந்து புற வேலைகள் மட்டும் அப்படியா? இல்ல மேம், பொண்ணோட ஒரு சரி விடுங்க, அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். தட்டி தடவி கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறது. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்சிருது. என்ன பண்றது? தம்பி தூங்குற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க, தூங்க மாட்டேறாரு, அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஆனா வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கறது மட்டும் நடக்குது. ஆமாங்க, வெளியேறிட்டே இருக்கு அப்படி. அது ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிருது. ஏன்னா டெய்லியுமே இதே வேலையா இருக்கும் போது வந்துட்டு நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். அது என்ன பண்றதுன்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொன்னீங்க அப்படின்னா. தாராளமா நீங்களே சொல்லுங்க. பிரசன்னா கொடுக்க வேண்டியது இருக்கு. பிரசன்னா சொல்லுங்க சார். அதாவது இப்ப என்ன வயசு நீங்க? 30. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 years ஆச்சுங்க. 3 years. ஆமா சார். சரி, என்ன சொல்றேன்னா பொதுவா 3 வருஷமாச்சு குழந்தையும் இல்லைன்றீங்க. இல்லைங்க. ஆமா, தாம்பத்தியத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணுங்க, பதட்டம் வேண்டாம். பொதுவா வந்து துரிதமா சக்தி வெளியேறி தாம்பத்திய இன்பத்தை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு மன ரீதியான உள்ள ஒரு பதஷ்டம், அவசரம். ஒண்ணு, இந்த செக்ஸுவல்ல ஆர்வத்தை ரொம்ப இது பண்ண வேணாம், அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டு புற வேலைகள்ல முதல்ல ஈடுபடுங்க. உங்களுடைய தம்பியை கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. தூங்க வச்சுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதாவது அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேலண்ட் என்ன, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, உஷ்ணத்தால இந்த தொல்லைகள் ஏற்படும். நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. அதாவது மனைவியை ஒவ்வொரு முறை உடலுறவு கொள்ளும் போது மனைவியை முழுக்க திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்தலைங்கும் போது அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 இட்லி சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டு மாதிரி இட்லியில கை வைக்கும் போது தட்டை பிடிக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சரியான ஒரு நிறைவு இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபீலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற மைண்டுக்கு வாங்க. அதுக்கு தகுந்தபடி ஆயத்தமா, அதாவது ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, சரியா வந்து. ஹலோ சொல்லுங்க சார். இதுக்காக வந்து டெய்லியுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதாம் பால் இல்ல. இதுல எப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், மெடிக்கலா காரணம் என்னன்னா ஓவர் ஹீட், சூடுனால உஷ்ணத்தினால அந்த விந்து சீக்கிரம் விரயமாகும், என்ன துரிதமா சக்தி வெளியேறும். அதை குறைக்கிறதுக்கு வேற சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன, அதை வாங்கி சில இந்த இது பாலியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, அதை வாங்கி படிச்சு பாருங்க. அதுல நிறைய உணவு முறைகள் இருக்கு. மோர் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதாம் பிசன்ட் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் போல பொடி பண்ணி நைட்ல ஊற வச்சு போட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணி முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வைஃபை திருப்தி பண்றதும் உங்களுடைய உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதும் தான் வந்து டாக்டர் மெயினா வந்து. அதே மாதிரி விந்துவை கெட்டிப்படுத்தணும். விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள் அதை ஃபாலோ பண்ணிங்க. எந்த உணவெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்துமோ அதை எடுத்துங்க. ஒரு செக்ஸாலஜி டாக்டர் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா இயற்கை மருத்துவர் அணுகி அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. ஓகே, எனிவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. சரி நேயர்களே, நீங்களும் பாத்தீங்கன்னா நேயர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தீர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து கால் பண்ணேன், ஆனா வந்து நான் இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவே முடியல அப்படின்லாம் நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய சார்பாகவும் நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நாளை உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். until then bye from கிரிஜஸ்ரீ. இது உங்கள் ITV வழங்கும் ஆந்தரங்கம். bye. டேக் கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்